பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏமா இப்படியெல்லாம் நடக்கணும்? அப்பவே நான் படிச்சு படிச்சு சொன்னேன். பொய்யை சொல்லி மட்டும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ கஷ்டப்படுறது யாரு? நான் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாரு மயிலு, உன் வாழ்க்கைய நாங்க ஒண்ணும் இப்படியே விட்டுற மாட்டோம். எதுக்காகவும் கவலைப்படாத. எவ்வளோ தூரம் போயாவது உன் வாழ்க்கைய காப்பாத்தி குடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிறாங்க. "நீங்க செஞ்ச வரைக்கும் போதுமா. நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, நான் எப்படியாவது அந்த வீட்ல பேசி நான் அந்த வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா எதிர்த்த வீட்டுக்கும், எங்க வீட்டுக்கும் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு, நீங்க அந்த வீட்டுக்கு எதிரா பேசினது தான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனையா ஆச்சு. அதனால தான் மாமா ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பாக்கியத்துக்கிட்டேயும் மாணிக்கத்துக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா சரவணன் இருந்துட்டு, "நீ என்னப்பா முடிவெடுத்திருக்க? மயில் கிட்ட போய் பேசிட்டிங்களா? நீ மயிலை ஏற்றுக்கிட்டு வாழ போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஏன்பா மறுபடியும் என்ன குழியில் தரலான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சக்திவேல் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அந்த 10க்கு 10 மளிகை கடை வச்சுக்கிற பிச்சைக்காரனே என்னை எட்டி உதைச்சிட்டான். அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.